ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். கொல்லுன்னா இங்கே சேலம் சில இடத்துல இதுக்கு பேர் உழுவல் அப்படின்வாங்க. நாங்கள் தருமபுரி மாவட்டம் ஃபுல்லாக கொல்லுன்னு தான் சொல்லுவோங்க. இது ரொம்ப நாட்டுக்கொள்ளு. அதாவது இதுலேயும் இப்போ கிராஸ் மாதிரி வந்துருச்சு. பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இது வறுக்கும்போதே நம்ம காட்டலான்னா சரி. அப்போ அர்ஜென்ட்டாக எடுத்துட்டேன். வறுத்து இந்த கொள்ளு வறுத்து அது காட்டிடுறேன். தாங்க விவசாய கொள்ளுங்க. இது நம்ம நாட்டு ரகம், ரொம்ப பொடியாக இருக்கும். இது நல்லா டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் இந்த கொள்ளு தான் வறுத்து அதை நம்ம சப்பாத்தி கல் போட்டு இங்கே அங்கே கிராமத்துல எல்லாம் உரல் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு இடிச்சிருவாங்க. இடித்த உடனே அந்த இதாகும். இல்லை சின்ன பருப்பு நம்ம அம்மியில் வச்சு ஒரு 4 இப்படி இழுத்து இது பண்ணாங்களான்னா பொடியாயிடும். இல்லை கல் ராகி கல்லுன்னு இருக்கும், அதில் மாதக்கணக்காக வச்சுக்கிறதுக்கு அதில் உடச்சி வச்சுக்குவாங்க. அதாவது இந்த விவசாயத்தில் ரொம்ப வேலையாக இருக்கும்போது, அறுவடை வேலை இருக்கும்போது, கொத்தர வேலை இருக்கும்போது, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பருப்பு, ஓரங்கொட்டை, மொச்சக்கொட்டை, தட்டைப்பயிறு இதெல்லாமே பருப்பு உடச்சி வச்சுக்குவாங்க. அவங்க டக்குன்னு வேலை முடியறதுக்கு அர்ஜென்ட்டாக 4 மணிக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அப்போ வேலை டக்குன்னு செஞ்சு முடியறதுக்கு. கொள்ளு வறுத்து இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 200 சின்ன வெங்காயம் 200 கிராம் வர அளவுக்கு பொடியாக இந்த மாதிரி இருந்தது நாட்டு வெங்காயம் வாங்கிட்டேன். அது நல்லா நிறையா ஒரு 2 பல் இவ்வளோ பெருசு பல் உரித்து ஒரு 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, கொள்ளு, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு போட்டு 2 தக்காளி, ஒரு பாக்ஸ் இவ்வளோ சைஸுக்கு புளி போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு இது இதில் முருங்கைக்காய் போடுவாங்க, கத்திரிக்காய் போடுவாங்க, உருளைக்கிழங்கு போடுவாங்க. இதில் நாங்கள் கிராமத்தில் அந்த மாதிரி போட்டு செய்வோங்க. தேங்காய் போட்டால் நான்வெஜ் மாதிரியே இருக்குங்க. மட்டன் குழம்புக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இன்றைக்கி அந்த மெத்தடில் மசாலாலாம் மட்டன் மசாலாலாம் போட போகிறதில்ல. நம்ம புளி போட்டு இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிறோம்ப, தேங்காய் போட்டால் அந்த டேஸ்ட் வரும். இந்த தேங்காயை சாப்பிடும்போது நான்வெஜ் டேஸ்ட்டு இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை இப்போ நான் பொடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பெருசாக இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு உள்ள 3 பத்துக்கு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன். நம்ம செடியில் விட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறேன். 2 முட்டை வேக போடலான்னு சொல்லிட்டு எடுத்து தம்பி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்தான். நேற்று களிக்கு கீரை, கலவைக்கீரைன்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் இருந்து ஒரு அம்மா தான் கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட 2 பாக்கெட்டு கீரை வாங்கினேன். அது கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, இவ்வளோ பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சி இந்த வெங்காயம் போட்டு தாளித்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுதான் அங்கே பூமியில் விளையிறக்கும் மேட்டாங்காடுன்றதுல அதுக்கு மருந்து எதுவுமே இல்லை. மாட்டு சாணம் வைக்கப்பில்லுங்க, அதில் முளையிறத அப்படியே ஓட்டி ரன்னிங் பண்ணுறது. அந்த காட்டில் கடல செடிங்களில் இருந்து பறிச்சுட்டு வந்தாங்க அவங்க. அந்த மாதிரி சரி, அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஆகணும் இல்லைங்களா. இவ்வளோதான் ஒரு பொடி. அது ஒரு கட்டு 2 கட்டு வாங்கினேன் 20 ரூபாய் கொடுத்து. அது கடைஞ்சேன். சூப்பராக இருந்தது. நேற்று களிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது சாப்பாடு வடித்து வச்சுட்டுங்க. இந்த மாதிரி குழம்பு யார் சாதம்
வச்சு வச்சுட்டேன். போட்டு இப்போ தாளிக்கு போகிறோம்ப. நேற்று வச்சு களியில் கஞ்சி வடித்த அந்த பக்கம் வச்சுட்டுங்க. இந்த முட்டையை வந்து எடுத்துட்டு தாளிச்சு விட்டுலாம். இன்னைக்கு வந்து சமையல் ரொம்ப சிம்பிள். எப்பவுமே சிம்பிள் தான் நம்மளுது. இதையே வந்து நமக்கு இப்போ இந்த குழம்பு காலையில் இப்போ வந்து நான் என்ன செய்வேன், சாதமும் கஞ்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஊறுகாய் தொட்டு அதை வந்து கரைச்சி குடிப்பேன். மதியானத்துக்கு வந்து குழம்பும் இதுவும், மதியானத்துக்கு நைட்டுக்கு இந்த குழம்பு முட்டை. இன்றைக்கு வந்து மிஷினில் நமக்கு வேலை இருக்குது, அதனால் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்படியே இறக்கிடலாங்க. சரி, இந்த பக்கம் பருப்பை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய டைமை வந்து கொள்ளு ரசம் வைப்பேன். நம்ம எது செஞ்சாலே நமக்கு ஒண்டியாக இந்த பசங்க சாப்பிட்டாங்களான்னா, இந்த தம்பி எல்லாம் இது அவனுக்கு பழக்கமே இருக்கிறது இல்லைங்க. செஞ்சா அப்போம்மா அப்படின்னு சொல்லிடுவான். ஒரே வார்த்தை அவன் வந்து போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதோட மகிமை எல்லாம் அவங்களுக்கு தெரியல. பசங்க ஒரே வார்த்தை போம்மா அப்படிங்கிறோம். நம்ம என்ன செய்கிறது, கஷ்டமாகவும் போகும். பசங்க சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கோசரம் செய்கிறோம்ப, இந்த பசங்க சாப்பிட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் எனக்கு வருத்தமாக இருக்கும். என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. பசங்க நம்ம வயசை போயிட்டு இந்த இட்லி தோசை இந்த ஹோட்டல் சாப்பாட்டுக்கு அடிமை ஆகிறதுனால அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாதுங்க. வாய்ஸே சுத்தமாக வர்றதில்லை இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் விட்டு தாங்க இன்றைக்கி குழம்ப வந்து தலைப்பண்ண ரொம்ப நல்லச்சு. ஏன்னா எல்லாம் தேங்காய், நல்லெண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில், இது மூணும் கலந்து வச்சு தான் சமைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தேங்காய் மட்டும் விட்டு தாளிக்கலாம். பெருங்காயம் தப்பங்க எதுக்கு, இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியம். அதை விட என்ன பெட்டர்னா என்னன்ற, யார் யார் எனக்கு வந்து எல்லாருமே பார்த்துருக்குறாங்க சாம சோறு யார் செஞ்சு சாப்பிட்டது, இந்த மாதிரி குழம்பு வச்சு அப்படின்றத பார்த்துருக்குறாங்க. யாரும் வந்து லைக் பண்ணல. சரி ஓகே, அது இல்லைன்னா இருந்துட்டு போது விடுங்க. பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது கமெண்ட் திட்டுங்க, இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்கள். அதெல்லாம் கடைக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். சரி, கருவேப்பிலை ரொம்ப நல்லச்சு பச்சையாக போட்டு வெங்காயம் பாருங்கள் நிறையா முழுசாகவே இருக்குது, பொடியாகவும் நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே தேங்காய் நீங்கள் இந்த மாதிரி பருப்பில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராது கமெண்ட்டில் போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள், ஏன்னா பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன் ஆல்ரெடியாக. காரத்துக்கு நான் இது குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் காரம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் கொஞ்சோண்டு
கடைசியில் தாளித்து விடணும். எடுத்து கொட்டி வைக்கணும். இருக்கிறத அப்படியே கொட்டிவிட்டேன். தேங்காயில் தாளிச்ச வாசனை டேஸ்ட்டுவா வேணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். பருப்புலேயும் உப்பு போட்டிருப்பேன். இந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சோண்டு தேங்காய் கல் உப்பு கொஞ்சோண்டு. அந்த தேங்காயில் போட்ட உடனே வாசம் சூப்பராக வருங்க. நல்லா இந்த வெங்காயம், இந்த மசால், சாம்பார் பொடி நம்ம போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இந்த வெங்காயத்தோடையும் தேங்காயோடையும் நல்லா உப்போட அது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சா நம்ம உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்குன்ற மாதிரி, அதாவது களியாக இருந்தாலும் சரி சோறு இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சாப்பிடணும் போல் இருக்குங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு பழகிடுச்சு. ஆனால் இதை சாப்பிடணும். உடம்புல இருக்கிறது இதுக்கு வந்து நரம்பு சத்து, ஏன்னா எல்லா சத்தும் கொள்ளுகள் என்னென்ன நன்மைகள் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு காமெடி தான் சொல்கிறேன். கொள்ளை எதுக்கு வந்து குதிரை கொடுக்குறாங்க, அவ்வளோ நரம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்டான சத்து கொடுக்குறது. எல்லாமே நம்ம வந்து எப்படி வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது உடம்புக்கு வந்து ஒரு எனர்ஜி கொள்ளு. இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50% மக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இந்த கொரோனா வந்ததுக்கு பின்னாடி தான் அதிகமாக எடுக்கிறாங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு கொதி வந்தால் போருங்க. வெங்காயம் ஒரு கொதி, சூப்பரான மனம், சூப்பராக இருக்குது. இந்த வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. ஒரு கொதி வந்தால் இறக்கிடலாங்க. பார்த்துருங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்காய் நொட்டு தாளிச்சது சும்மா அந்த வாசம் வந்து செமையாக இருக்குது. அதுதான் ஒவ்வொரு பொருளுக்கு தந்த மைக்கிமான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம அவசியமாக எடுத்துக்கணும். அங்கெல்லாம் வந்து நிறையா வந்து நான் பொடி பண்ணி நம்ம கடையில் ரசப்பொடி மாதிரி செஞ்சு இது கொடுத்தேன். அதாவது சூப் வச்சு குடிக்கிறதுக்கு. கொரோனா வந்து லாஸ்ட் முடியும் போது நிறைய அதில் வந்து
துளசி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு, சீரகம் போட்டு, மிளகு போட்டு கொள்ளு நல்லா வறுத்து, இதுவும் பொன்னரமாக வறுத்து பொடி பண்ணி சூப் பொடி மாதிரி கொடுத்தேன். மக்கள் அது வாங்கி எங்கே குடிக்கிறாங்க? ஐயோ காரமாக இருக்குதுங்க, ஐயோ அது இருக்குதுங்க, இது இருக்குதுங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், செம்மையாக குடிச்சு. மீன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. ஆனால் இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு நேரத்துக்கு தாங்க என்ன செய்ய போகிறோம்ப, மதியானம் இல்லை நைட்டு 2 நேரம் தான் சாப்பிடுவேன். நாளைக்கு வந்து வியாழக்கிழமை சாப்பிடுவேன். ஏன்னா மீன் குழம்பு வந்து பழசு இருந்து சாப்பிட்டோம்லான்னா சூப்பராக இருக்கும். அதனால் போ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். அதோட அது எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சாம்பார் நம்ம சாப்பிட்ணும். எடுத்துட்டேன், அதை தாங்க முடிஞ்சிருச்சு. இதை இறக்கி அந்த பக்கம் அடுப்பில் மாற்றிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் போட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்களா? எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லையா விட்டுருங்க, பார்த்துட்டு விட்டுருங்க. அடுத்தது வந்து எனக்கு இப்போ காலையில் கஞ்சிக்கு வந்து நான் இந்த இது வத்தலை வந்து பொரித்து, அதுதான் ஊறுகாயும் மாங்காய் ஊறுகாய் இருக்குது, பூண்டு ஊறுகாய் எடுத்துகிட்டு வரல, தீந்துருச்சு. சின்ன வெங்காயம் ஊறுகாயும் காலி பண்ணிட்டேன், எல்லாமே சாப்பிட்டு. மாங்காய் ஊறுகாய் மட்டும் இருக்குது. மாங்காய் ஊறுகாய் கஞ்சி வந்து இந்த வத்தலை இப்போ பொரித்து எடுத்து கஞ்சிக்கு இதுதாங்க கழிப்பேன். இதில் தான் செஞ்சேன். கஞ்சி வந்து இதில் வடித்து வச்சுருக்கிறேன், உப்பு போட்டு கரைச்சி காலையில் இன்றைக்கி டிஃபனில். அதுதான் இந்த வத்தலை இப்போ பொரித்து குழம்பு. எதுவும் மதியானத்துக்கு நைட்டு குழம்பு முட்டை மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். பாய் மக்களே, யாராரு நீங்கள்லாம் செஞ்சு இந்த கொள்ளு குழம்பு வச்சது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் யார் வச்சு சாப்பிட்ருக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.